there. தெரிகிறதா? Pretty big. 9 மாசம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஐயோ, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வணக்கம் சொல்கிறதா இல்லை சாரி சொல்கிறதான்னு தெரியல, ஒரே கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் சாரீஸ், அப்பாலஜிஸ், அப்புறம் வணக்கம். ஸோ இட்ஸ் பின் அ லாங் டைம். ஐம் ஸோ சாரி. என் லைஃப் எப்போவுமே கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் மாதிரி தான். ரோலர் கோஸ்டரை விட பெருசாக பல்ட்டி அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் yet again திருப்பி வந்துட்டு ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் அப்படின்றது ஆனஸ்ட்டாக மஞ்சளாக பச்சையாக சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் திஸ் வீடியோ ஸ்டார்டட். ஆக்சுவலி என்னுடைய லாஸ்ட் எலாபரேட் வீடியோ வந்துட்டு என்னுடைய லாஸ்ட் ப்ரெக்னென்சி, அதோட எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஆச்சு, அது மிஸ்கேரேஜ் ஆனது, இதெல்லாம் வந்துட்டு எதான் நான் லாஸ்ட்டாக எலாபரேட்டாக உங்களுக்கு கொடுத்த ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோ முடிஞ்ச உடனேவே என்னாச்சு, ஐ ஹேட் லாட் ஆஃப் ஃபேமிலி சப்போர்ட். பட் எங்கேயோ ஒரு பேச்சு என்னென்னா, நீ அதை வந்துட்டு யூடியூப்பில் ரிவீல் பண்ணியிருக்கக்கூடாது, அது வந்துட்டு ஒரு பேட் ஒமென் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்துட்டு காது படாத மாதிரி இன்டெரக்டாக வந்துட்டு ஒரு சில பேர், ஃபார் ஃப்ரெண்ட்ஸ், ஃபார் ரிலேட்டிவ்ஸ், இப்படியெல்லாம் வந்துட்டு சஜஷன்ஸ் மெதுவாக கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹார்ஷாக சொல்லலை, பட் டெஃபினெட்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு பாயிண்ட் வச்சாங்க. சரி, நான் அதை பெருசாக மைண்ட் பண்ணிக்கல, பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் அண்ட் ஐ வாஸ் பிஸி வித் லைஃப். நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஜூனில் வந்துட்டு ஹஸ்பண்டுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஷார்ட் லீவுக்காக சடனாக நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் இந்தியா வர வேண்டியதாக இருந்தது. ஸோ கிளம்பி நாங்கள் என்ன பண்ணோம், 2 வீக்ஸில் வந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இங்கே வந்தோம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் அது ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ், அதில் நம்ம கெயின் பண்ணுறது ஒன்றா இருக்கும், நம்ம விட்டு கொடுக்க வேண்டியது ஒன்றா இருக்கும் இல்லையா. அப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் என்ன பண்ணணுமா இருந்துச்சுன்னா, அவருக்கு வந்துட்டு அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்தது. இன்னொரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணோம். ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா, அவர்னால திருப்பி என் கூட துபாய் வர முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டின்ஸ் ரேஸ் ஆகிறதுனால, இப்போ பாப்பா வச்சுட்டு நான் எப்படி வேலைக்கு போகிறதாங்க. ஸோ ஓகே, அப்போ நீயும் குழந்தையும் இங்கே இருங்க, நானும் துபாய் போயிட்டு என்னுடைய விஷயங்கள்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன், என் வேலை, என்னுடைய கான்ட்ராக்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற பேச்சு, ஒரு ஸ்பெக்குலேஷன், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், இது போயிட்டே இருக்கும். சரி, ஓகேன்னு என்னென்னமோ பேசி பார்த்தோம், எப்படியோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஃபைனலாக வி கேம் டு அ டெசிஷன். சரி, இது செட் ஆகாது, ஏன்னா பாப்பாவை அங்கே அவளுக்கு அப்போது 3.5 years தான். ஸோ அங்கே ஒரு நானிக்கிட்ட விட்டு இல்லைனா ஸ்கூலில் விட்டு அது வந்துட்டு ரொம்ப ஒரு ஹசில் ஆகிடும் நம்மளுக்கு. அப்படி we've seen other people do it. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம அவளை ஒரு இடத்துல விட்டு போய் வந்து பண்ணி, இங்கே அப்பா இல்லாமல் அங்கே அம்மாவும் ஒரு 3/4 நாள் இல்லாமல் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டிசிஷன் எடுத்தோம். சரி, ஓகே, நீங்கள் 2 பேரும் அங்கே இந்தியாவிலே இருங்க, நீங்கள் இந்தியாவிலே இருங்க, நான் மட்டும் போகிறேன் அப்படின்றது தான். சரி, ஆஸ் டேஸ் வென்ட் பை என்ன ஆச்சு, சரி இங்கே இருக்குமேனு எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்தது. நாங்கள் இங்கே இருக்கிற அந்த டைமில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்தது. ஸோ மை ஹஸ்பண்ட் வாஸ் லைக், எப்படியும் எங்கள் லீவில் இருக்கல, ட்ரை பண்ணேன். தென் நான் வந்துட்டு என் பாச்சுமா என் மனசை கெடுக்கிறேன். எனக்கு ஏற்கனவே அவளை பிரிஞ்சு போகிறதுல 2 பேருமே தான், பட் பொண்ணை பிரிஞ்சு போகிறதுல கொஞ்சம் நிறைய கஷ்டம் எனக்கு. ஸோ ஏன் சும்மா எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறேன்னா, இல்லை சும்மா அட்டெம்ப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை அந்த இன்டர்வியூ அழைச்சிட்டு போய் அதுக்கப்புறம் நிறைய டாக்டர்ஸை மீட் பண்ண வச்சு I ended up, and he also ended up changing his mind. சரி, நம்ம அவளுக்கு வேண்டாம், இங்கே இருந்தால் அவளை ஸ்கூல்லையும் சேர்த்துட்டு நானும் பிஸ்னஸ் பார்த்துப்பேன்னு அவர் சொன்னார். நீயும் அந்த வேலை எடுத்துப்ப, ஸோ பாப்பாவை நம்ம தனியாக விட வேண்டாம் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் லைக் ஒரு ட்ரெமெண்டஸ் சேஞ்ச். என் மைண்டு ஃபிக்ஸ் ஆனதுக்கும் இப்போ இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும் எனக்கு பெரிய ஷாக்கு. பட் என்னென்னா, அட் தி எண்ட் ஆஃப் த ஷாக்கில் வந்துட்டு ஒரு சில் ப்ரீஸ் மாதிரி என்னென்னா, நான் பாப்பா கூட இருக்கலாம் அப்படின்றதுல நான் பிரெயின் வாஷ் ஆகிட்டேன். சரி, ஓகே, நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி 2 weeks லீவு. தென் ஐ டோல் மை ஹாஸ்பிட்டல் இன் துபாய் இந்த மாதிரி. அப்புறம் அவங்க கொஞ்சம் இல்லை கான்ட்ராக்ட் முடிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பேச்சுவார்த்தை போய் அப்புறம் நான் ரீசன் அவுட் பண்ணி ஃபைனலி சரி போதும்டா அப்படின்னு விட்டாச்சு அந்த வேலையை விட்ட உடனே என்னாச்சு,
வித்தின் 10 days கேப்பே விடாமல் இந்த வேலையில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு அட்மிஷன் போட ஸ்கூலுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த ஹேசலில் வாட் ஐ forgot வாஸ் என்னுடைய மந்த்லி பீரியட்ஸ் வந்துட்டு அந்த நான் அபார்ஷன் பண்ண அந்த டைமில் இருந்தே வந்துட்டு எனக்கு இட் வாஸ் வெரி ஆஃப். 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் ஆகிட்டு இருந்தது. அப்போ நான் நினச்சேன் அதோடைய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான். ஸோ அவ்வளோ பெருசாக நான் அதை மைண்ட் பண்ணிக்கல. ஸோ நான் ஜூனில் வந்ததுக்கப்புறமே கூட எனக்கு கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது. ஸோ நான் அதை பெருசாகவே எடுத்துக்கல. அப்போ வர நல்லா மாங்காய் சீசனாக மாங்காய் பப்பாயாலாம் ஜூன் ஜூலையெல்லாம். ஸோ வாட் ஐ யூஸ் டு டூ இஸ் லன்ச் பேக் பண்ணிட்டு போவேன். I'm really இந்த டாபிக் வந்துட்டு ஸோ எக்ஸைட்டிங் ஃபார் மீ பிகாஸ் இட்ஸ் ஸோ எதிர்பார்க்காத ஒரு டாட் கூட எதிர்பார்க்காத. அதான் நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், என்னால் யாரும் சர்ப்ரைஸ் பண்ண முடியாது, நானே தான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நான் கேடி மற்றவங்க பண்ண கண்டுபிடிச்சிருவேன். ஸோ அது எனக்கு ஒரு ஹிண்ட் இல்லாமல் என்னை வந்துட்டு ஃபூல் பண்ணுறதோ என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதோ இஸ் லைக் an impossible task. பட் எனக்கு நானே என் உடம்பே வந்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும். ஸோ தட் இஸ் லைக் தி அல்டிமேட் சர்ப்ரைசஸ் ஐவ் ஹேட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா லிட்ரலி லன்ச் பேக் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது லன்ச் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா அது வந்துட்டு ஒரு 9 to 5 ஜாப். ஸோ நைட் ஷிஃப்டெல்லாம் கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், லிட்ரலாக சப்பாத்தி குழம்பு இதெல்லாம் பேக் பண்ணிட்டு போகும்போது ஒரு பிக் பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் மேங்கோஸ் கட் பண்ணி பப்பாயா ஆல்டர்னேட் டேஸ், இன்றைக்கி மேங்கோவா நாளைக்கு பப்பாயா, அதுக்கு அடுத்த நாள் மேங்கோ, இது ரெண்டுமே தான். ஏன்னா நம்ம ட்ராவல் வேறு பண்ணியிருக்கோம், அந்த இடத்துல இருந்து ஷிஃப்டாக இருக்கோம் அப்படின்றதுனாலே கூட இந்த ஸ்ட்ரெஸ், இந்த சேஞ்சஸ் இன் லைஃப் இதெல்லாம் செஞ்சு தான் நம்மளுக்கு இன்னும் டிலே ஆகிட்டுருக்கு. நம்ம சூடாக சாப்பிட்லான்னு லிட்ரலி நான் ஒரு 3 வாரம் ஐம் ஈட்டிங் ஸ்டஃபிங் மை ஃபேஸ் வித் மேங்கோஸ் அண்ட் திஸ் ஒன் பப்பாயாஸ். நைட்டு வந்தாலும் பப்பாயா சாப்பிடுவேன், காலையில் ஏஞ்சாலும் பப்பாயா சாப்பிடுவேன். என்னென்ன சூடு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும். கருவாடு, எங்கள் மாமியார் ஷி மேக்ஸ் அமேசிங் கருவாட்டு குழம்பு. ஸோ அதோ சூடு சாப்பிட சொல்லுவாங்க, அதோ சாப்பிடுவேன். இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தேன். தென் ஜூலை வந்துருச்சு. தென் ஐ வாஸ் லைக் ஒரு வேலை அதுவும் எதுக்குன்னா எனக்கு இந்த டவுட் வந்துச்சு, எதுக்கு நான் ஒரு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கணும்னா, பிகாஸ் லாஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கிளியராக அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சி ஒருவேளை நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா யூ ஷுட் ஃபைண்ட் இட் அவுட். ரொம்ப ஏர்லியாக டிடெக்ட் பண்ணணும். ஏன்னா மறுபடியும் அது எக்டோபிக்காக இருந்ததுன்னா, வேறு எங்கேயாவது ஃபார்மாக இருந்ததுன்னா மறுபடியும் அபார்ஷன் எல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் ஏர்லியாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மெடிசன்லேயே ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதால் ஜூலைலேருந்து ஐம் டெல்லிங் மை ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு டெஸ்ட் வாங்கிட்டு வா. அப்போ அவர் லேப் தானே. ஸோ ஒன்றும் இல்லை, அவர் லேப்லேருந்து ஒரு கிட் எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான் அவர் கொடுத்த வேலை. நான் அதெல்லாம் ஒன்று இருக்குது, அதை ஆகிட விடு. அவர் மை ஹஸ்பண்ட் இஸ் லைக் டிப்பிக்கல். நம்ம ஒரு கெட்ட விஷயம் இல்லை அது ஆகாதுன்னு சொன்னால் அது ஆகாது, ஒரு நல்ல விஷயம் அது ஆகிடும் இல்லை சரியாயிடும்னு சொல்லிட்டு இருந்தால் சரியாயிடும் அப்படின்றத ஃபஸ்ட்டு அவர் பண்ணுவார். ஆஸ் யூஷுவல் டிப்பிக்கலாக அதே தான் பண்ணார். இல்லை அதெல்லாம் இருக்காது. தட் வாஸ் லைக் 2வது 3வது வாரம் சீரியஸ் ஆகிட்டேன் நான். ஐ டோல்ட் ஹிம், மெடிக்கலாக நான் சொல்கிறேன், ஐம் நாட் எக்ஸைட்டட் அபவுட் இட், பட் வந்துட்டு ஒரு வேளை அப்படி இருந்து இது வேறு எங்கேயாவது திருப்பி அட்டாச் ஆகிருச்சுன்னா என்னால் மறுபடியும் அந்த அபார்ஷன் எல்லாம் ஐ ஹாவ் டு கோ த்ரூ. ப்ளீஸ் கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கோ, வாங்கிட்டு வாங்க சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஹெட் காட். ஸோ அது வாங்கி 2 நாள் வீட்டில் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், நாளைக்கு எடுக்கலாம். தென் ஒன் ஃபைன் டே ஐ எண்டட் அப் டேக்கிங் மிட் ஆஃப் ஜூலை ஏர்லி மார்னிங் ஒரு 6:30 போல் எழுந்திரிச்சிட்டு ஐ எண்டட் அப் டேக்கிங் இட். என் கண்ணை எதிர்க்க வெரி ஃபாஸ்ட் இட் ஷோட் 2 lines பாசிட்டிவ் அப்படின்னு. தென் ஐ வாஸ் லைக் ஓகே, இப்போ நம்ம வாஷ்ரூம் விட்டு வெளியே வரலாமா வேணாமா, யார்கிட்ட சொல்லணும், என்ன ஆகும், இவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் லிட்ரலி அவுட் சைட் த டோர் மை ஹஸ்பண்ட் இஸ் சிட்டிங். சரி என்ன பண்ணலாம், எது பண்ணலாம், ஹார்ட் ரொம்ப ரேஸ் ஆகுது, பயம் ஒரு பக்கம், திருப்பி அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு, சந்தோஷம் ஒரு பக்கம். ஐம் லைக் அ பேபி லவர். ஸோ எனக்கு வந்துட்டு 1 2 3 4 இருந்தாலும் ஐ வில் நாட் பி லைக் ஐயோ திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகிடுமா அப்படி எனக்கு வராது. ஸோ ஐஸ் லைக் ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஷாக்கு, என்ன ஆகுமோன்ற அந்த கேள்வி இதெல்லாம். தென் ஐ ஜஸ்ட் கேம் அவுட் அண்ட் ஐம் லைக் I smiled at him, then he smiled back, then I showed it to him and he's like and he started laughing.
சிரிச்சு சிரிச்சு லைக் ஐ வெண்ட் அவுட் பிகாஸ் அந்த டைமுக்கு எனக்கு தோணுது வந்துட்டு I needed some divine power to make things all right for me. ஸோ அப்படியே வெளியே போனேன். மை மதர் இன் லா வாஸ் ஜஸ்ட் வேக்கிங் அப். அப்படியே திரும்பி படுத்துட்டு இருந்தாங்க. தென் ஐ வெண்ட் அண்ட் ஐ ஷோட் இட் டு ஹர். தென் ஷீ செட் ஷேக் ஹேண்ட் கொடுத்தாங்க. ஓகே ப்ரேயர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரி ஓகே, அந்த நாள் அப்படியே முடிஞ்சிச்சு. ஸோ அதுலேருந்தே வந்துட்டு வீட்டுக்கு சொல்லணும். அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்கேனுக்கு போனோம். when I went for the first scan, they literally shocked me again saying that it's too early in the stage code. Now it's 6.5 weeks போன ஸ்கேனுக்கு. but they said heart beat இன்னும் இல்லை, but there is a fetal pole ஆனால் ஹார்ட் பீட் இல்லை, நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படின்னு. ஸோ இட்ஸ் லைக் ஐயோ அப்படின்னு தானே. அப்புறம் தலையை மண்டே அடிச்சுக்கணும். ஐயோ அவ்வளோ மாம்பழம் சாப்பிட்டே, அவ்வளோ பப்பாயா சாப்பிட்டே. ஸோ அந்த மினிட்ல எனக்கு தட் ரியலைசேஷன் தட் ஐ வாஸ் ஸோ ஸ்டூபிட் because I didn't know, I didn't expect it at all. One realization that stuck me is லாஸ்ட் டைம் நான் அந்த எக்டோபிக் ப்ரெக்னென்சி இது ஆகும்போது எவ்வளோ ப்ரேயர், எவ்வளோ நைட் அண்ட் டே அதை பற்றி யோசிக்குவேன். ஐ டிட் எவ்ரி திங் தட் வாஸ் ரைட். ஐ தாட் ஐ டிட் எவ்ரி திங் வாஸ் ரைட். ஐ வாஸ் ஸோ கேர்ஃபுல். மெதுவாக நடப்பேன். ஐ நாட் பெண்ட் அ லாட் பிகாஸ் தட் வாஸ் வெரி ஏர்லி ப்ரெக்னென்சி. ரொம்ப உஷாராக இருந்தேன் வித் வாட் ஐ வாஸ் ஈட்டிங் அண்ட் ஆல் தட். But then that was not meant for me and it was not supposed to stay and it didn't stay. This time எவ்வளோ மட்டமாக நான் நடந்துக்கினேன். I did everything possible to wash off that pregnancy but it still stood. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் நம்ம when we think and when we work towards it, it always happens. Well, that's not in every case இல்லையா. நீ என்ன பண்ணாலும், முட்டினாலும், முன்னாலும், முக்குனாலும் உனக்கு என்னவோ அதுதான் நிற்கும். நீ எவ்வளோ உனக்குன்னு வர வேண்டியதை ஒன்று தடுத்தாலும், எதிர்த்தாலும், சண்டை போட்டாலும், இஃப் இட்ஸ் ஃபார் யூ இட்ஸ் நாட் கோனா கோ அவே அப்படின்ற மாதிரி தான் அந்த தட் ரியலைசேஷன் ஸ்ட்ரக் மீ. சரி, அடுத்த வாரம் போகும்போது ஐ வாஸ் லைக் ஸ்கேனுக்கு முன்னாடியே அந்த வெளியே ரூம்லேயே ஐ ஸ்டார்ட் crying. ஐ had gone with my sister-in-law and my husband. அழுகிற எனக்கு பயம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஸ்டேஜில் தான் they told me that it's a scar pregnancy அப்படின்னு. ஸோ லிட்ரலி லைக் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு சீன் க்ரியேட் பண்ணக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ண என் செஸ்ட்டு ஹெவியாக ஆகிட்டே இருக்குது. எனக்கு மூச்சு எடுக்க முடியல. மை பிபி இஸ் ஹை. நம்மளுக்கு ஏன் இப்படி மை சிஸ்டர்லாம் வாஸ் லைக் ஐயோ இவ்வளோ சாஃப்டாக நீங்கள் இவ்வளோ பயப்படுவீங்களா, ஏன் இப்படி அழுவுறீங்க? ஐம் லைக் என்னமோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு ஹியர் தட் நியூஸ் அகேன் அப்படின்னு. But when we went inside, there was a heartbeat and baby was uterus-க்கு மேலே தான் இருந்தது நடுவில். It was not very lower or something, so that was a relief. So good. Okay, so next 2 weeks வந்து growth பார்க்கலாம் அப்படின்னு அது கண்டினியூ ஆகிடுச்சு. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் குட் நியூஸ் தட் இட் இஸ் அ நார்மல் ப்ரெக்னென்சின்னு தெரிஞ்சோன்னா ஐ டோல்ட் மை பேரண்ட்ஸ் அட் ஹோம் அண்ட் they were all like இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்தில் சர்க்கிள் ஆகி என்னை சரவுண்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னா டோன்ட் டெல் இட் அவுட், யூடியூப்பில் சொல்ல வேணாம், நிறைய பேருக்கு சொல்ல வேணாம், கண்ணாயிடும், அது அப்படியே பேட் இதாக மாறிடும் அப்படின்னு சொல்லவே அவங்கக்கிட்ட ஐம் டெல்லிங் தம் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது, அப்படியெல்லாம் நம்மளுக்கு சொல்லித்தரல, அப்படியெல்லாம் கடவுள் நம்மளுக்கு சொல்ல இப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன். பட் வென் அதை வந்துட்டு பண்ணுற அவங்க சொன்ன அந்த வார்த்தை உண்மைன்னு நான் நம்பலைனாலும் ஐம் ஸ்டில் நாட் அக்ரிங் டு இட். பட் அவங்க இப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு அதை சொல்கிற தைரியம் எனக்கு வரல. அப்படி நான் சொன்னாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க, மேபி ஃபஸ்ட்டே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இந்த டைம் ரிவீல் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு சொன்னால் they'll be like நம்ம எவ்வளோ சொல்கிறோம், நம்மளை மீறி சொல்கிறா பாரு அப்படின்னு கண்டிப்பாக இன்லாஸ் ஹவுஸ்லேருந்து வரும். அப்புறம் என்னோட அம்மா சொல்லி பார்ப்பாங்க. தென் இஃப் ஐ ரீசன் இட் அவுட் டு ஹர் ஷில் பி லைக் சரி ஓகே மகோ கடவுள் அப்படியெல்லாம் விட மாட்டார் அப்படி சொல்லி ஒத்துப்பாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வேர் லைக் சைலண்டாரு, இந்த டைம் சொல்லாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களாம் அதை லைக் அக்கா இந்த டைம் சொல்லாதீங்க அப்படின்னு. ஸோ இவங்களாம் சொல்லும் போது ஐ வாஸ் லைக் இந்த ஸ்பெக்குலேஷன் இருக்கும் போது நம்ம கொஞ்ச நேரம் அப்போ கூட ஐ வாஸ் நாட் டெலிவரி வரைக்கும் போயிட்டு நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் இருப்பேனால நான் டிசைட் பண்ணவே இல்லையா. ஐ வாஸ் லைக் சரி இட்ஸ் ஸ்டில் டூ ஏர்லி, போட்டோம் they'll come a time when I will just say அப்படின்ட்டு இப்போதைக்கு வேணாம் நான்
ஐ ஹெல்ப் மை செல்ஃப் எவ்ரி டைம். அண்ட் எனக்கு 6 மாதம் ஆகும்போதெல்லாம் வாஸ் லைக் ஸோ டெம்ப்டட் சொல்லணும், வீடியோ போடணும் அப்படின்னு. பட் தென் ஐ வாஸ் லைக், இல்லை பாதி தான் கடந்திருக்கோம், இதுக்கப்புறம் ஏதாவது தவறி நார்மலாக நேச்சுரலாக எனக்கு ஏதாவது ஆனால் கூட திருப்பி லைக் நான் சொன்ன பார்த்தியா, நீ சொன்ன பார்த்தியா அப்படின்னு நம்மளை பிடிச்சிக்குவாங்கன்ற பீதியிலே ஐ வாஸ் லைக் சரி ஓகே வெயிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தென் ஃபைனலி டுடே இஸ் நான் என்னோட 9th மந்தில் 3rd வீக்கில் இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் மந்த். ஸோ எனக்கு March 1st வீக் எப்போது அந்த ஃபர்ஸ்ட் வீக் எங்கேயோ டெலிவரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமாவும் நம்ம இதை மறைக்கக்கூடாது, டெலிவரிக்கு அப்புறம்லாம் நம்ம ரிவீல் பண்ணி உங்களை பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஐ வாஸ் லைக் ஐ டோல்ட் ஒன்லி மை சிஸ்டர், அந்த மாதிரி பேபி ஷவர் ஆனோன்னே ஐம் கோயிங் டு போஸ்ட் த வீடியோ அப்படின்னு. ஷி வாஸ் லைக் ஓகே சரி ஓகே ஃபைனலி தேர் யூ கோ. ஐம் ஸோ சாரி. நான் வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபேமிலி ரொம்ப சொல்கிற பேச்சு கேட்குற பொண்ணு கிடையாது. பட் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி பயம் காமிச்சு ஒரு விஷயம் இது பண்ணாதேன்னு சொல்லும் போது அவ்வளோ அகேன்ஸ்டாக ஹே போங்கடி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற பொண்ணும் அந்தளவுக்கும் நான் ஒரு கெட்ட பொண்ணு கிடையாது. ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன். அண்ட் ஐம் சாரி. சரி, இதை தாண்டி வேறு என்னென்ன நடந்துச்சு இந்த ப்ரெக்னென்சிலன்னு பார்த்தீங்கன்னா, நான் பியூட்டிஃபுல்லாக போய் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணலை. ஸோ என்னோடய நெக்ஸ்ட் ஸ்கேன், நான் 8 weeks ஸ்கேன் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் ஸ்கார், உங்களுடைய ப்ரீவியஸ் ஆப்ரேஷன் பண்ண ஸ்கார் ரொம்ப தின்னாக இருக்குது. ஆல்சோ உங்களுடைய சர்விக்ஸ் வந்துட்டு அந்த லென்த் கம்மியாக இருக்குது. ஸோ யூ ஷுட் நாட் பி கிளைம்பிங் ஸ்டேர்ஸ், யூ ஷுட் நாட் பி வாக்கிங், யூ ஷுட் நாட் பி பெண்டிங், யூ ஷுட் நாட் பி லிஃப்டிங் எனிதிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சோன்னா ஐ வாஸ் லைக் மை ஹஸ்பண்ட், நாங்கள் 2 பேருமே வாஸ் லைக் ஓகே. ஏன்னா நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அது ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 4 months there was no lift. அது வந்துட்டு ஒரு 4 floor ஹாஸ்பிட்டல். ஸோ நான் அங்கே எடுத்திருந்த பொசிஷன் வந்துட்டு நர்சிங் சூப்பரிண்டெண்டன்ட். ஸோ எவ்ரி ஃப்ளோரில் இருக்கிற நர்சஸை வந்துட்டு ஐ ஹாவ் டு மேக் 3 மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் ரவுண்ட்ஸ். அப்போ நான் அந்த 4 floors ஏறி தான் இறங்கணும். அப்படி தான் ஏறிட்டு இருந்தேன். இது வேறு நான் ஏறி இறங்கிட்டு இருந்தேன். மாம்பழம் பப்பாயா சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் கிளைம்பிங் அப் அண்ட் டவுன். நம்ம மெலிசாயிடும் போது அது வெரி நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியும் போதெல்லாம் ஐ வாஸ் லைக் கிளைம்பிங். அது ஏறும்போது ஒரு 2nd floor 3rd floor போகும்போது வாங்கும் நல்லா அடைச்சிக்க மூச்செல்லாம். தென் இஸ் லைக் நோ ரேகா கமான் மெலிசாவை நல்லது அப்படின்னு ஐ வாஸ் கிளைம்பிங். பட் அப்படின்னவே சரி நான் அவங்கக்கிட்ட சொல்லி, பிகாஸ் திஸ் இஸ் லைக் ஸோ இம்பார்ட்டன்ட் டு மீ ஆஃப்டர் வாட் ஐ ஹேட் பின் த்ரூ. அதனால லைக் சரி இது செட் ஆகாதுன்னு அந்த வேலை விட்டாச்சு. ஸோ துபாய் வேலையும் போச்சு, இந்த வேலையும் போச்சு. பட் ஐ ஹாவ் மை பேபி வித் மீ நவ் ஹூஸ் கிக்கிங் இன்சைட் ரைட் நவ். ஸோ அது ஒரு விஷயம். செகண்ட் ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்ப கஷ்டமாக ரொம்ப நையான்னு எனக்கே இருக்கிறது. I don't know the gender of the baby. Last time பாப்பாவுக்கு அப்போ அவங்க மிடில் ஈஸ்டில் இருந்ததுனால சீக்கிரமாகவே தெரிஞ்சிருச்சு ஜெண்டர். இந்த டைம் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் தெரியாது, சொல்ல மாட்டாங்க, நம்மளால வாய் திறந்து கேட்கவும் முடியாது. அப்படின்றதுனால ரொம்ப எவ்ரி அப்பாயின்மெண்ட் ஐம் லைக் டாக்டர் நீங்கள் சொல்ல கட்டி கூட போங்க, நான் வாய் திறந்து கேட்டுடலாமா, சும்மா அட்லீஸ்ட் அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு அதை பார்த்துடலாமா அப்படின்னு ஸ்கேன் போகும்போதெல்லாம் இருக்கும். But literally I have no idea. So that's one thing. மூணாவது விஷயம் என்னென்னா, மேஜர் டிஃப்ரென்சஸ். நான் ஃபஸ்ட்டு டைம் பாப்பா கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்னோடய பெரிய பொண்ணு கூட ஐ கெயின் அ லாட் ஆஃப் வெயிட். ஐ ஹேட் டெய்லி நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், நிறைய நட்ஸ் சாப்பிடுவேன், நிறைய கீ சாப்பிடுவேன். ஸோ இந்த டைம் வந்துட்டு ஐ கெயின் நோ வெயிட். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபஸ்ட்டு 5 months 6 months வரைக்குமே வந்துட்டு ஐ டென்ட் கெயின் எனி வெயிட். அதே வெயிட்டில் தான் இருந்தேன். தேர் ஆல் வரிட். பட் பேபிஸ் வெயிட் வாஸ் இன்க்ரீஸிங் கிராம்ஸ். ஏன்னா அந்த ஸ்டேஜில் 5 months ஸ்டேஜில் ஜஸ்ட் கிராம்ஸில் தான் இன்க்ரீஸ் ஆகும். 200 300 தான் இருக்கும் வெயிட்டு. ஸோ அது பெருசாக வெயிங் மிஷினில் தெரியல, நான் அப்படியே பேனு தான் இருந்தேன். ஸோ அதே எனக்கு ஒரு வரி, என்ன மேல் நரிஷ்டாக இருக்குமோ பாப்பா அப்படின்னு. பட் ஐ டென்ட் லுக், நான் டல்லாலாம் தெரியல, அது ஜஸ்ட் நார்மல். சரி இது எந்த ஸ்டார்ட் டெல்லிங் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் பவுடர் குடிங்க, முட்டை நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு. அப்புறம் 6வது மாதம் தான் 1 kilo இன்க்ரீஸ் ஆனேன். அதுக்கப்புறம் ரெகுலர்லி தே கீப் செக்கிங் த பேபிஸ் வெயிட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங். இப்போது நான் 9 months 6 kilos இன்க்ரீஸ் ஆயிருக்கேன். ஸோ தட் இஸ் குட். பிகாஸ்
ஆல் தட் வெயிட் இஸ் கோயிங் டு த பேபி அண்ட் இட்ஸ் நாட் கம்மிங் டு மீ. ஸோ நான் அவ்வளோ குண்டா தெரியுவேன் கிட்டக்கா இருக்கேன் ஃபோன்கிட்ட. பட் கம்பேர்ட் டு மை ப்ரீவியஸ் ப்ரெக்னென்சி ஐ ஹாவன்ட் கெயின் மச். ஐம் ஹெல்தி. No blood sugar issues, no blood pressure issues as of now. Things are going well. ஸோ அது நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு இப்போது எந்த மோட் ஆஃப் டெலிவரி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு ஐ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன் பட் டு கோ ஃபார் அ சிசேரியன் செக்ஷன் அகேன். பிகாஸ் என்னுடைய ஸ்கார் வந்துட்டு சின்னது. ஒரு நார்மல் ஸ்கார் வந்துட்டு 3 mm மேலே இருக்கணும். என்னோடய தையல் அந்த தழும்பு வந்துட்டு இஸ் லைக் 1.5 mm அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு யூ கேனாட் ஆக்சுவலி டூ இன்டியூஸ் லேபர் அண்ட் ப்ரொசீட் பண்ணுறது அவ்வளோ சேஃப் இல்லை. அண்ட் அகெயின் பிகாஸ் எனக்கு அந்த அபார்ஷன் ஆகும்போது அந்த பாப்பா அந்த பிளசண்டா எல்லாமே அந்த ஸ்காரில் தான் அட்டாச் ஆகிருந்துச்சு. ஸ்கார் ப்ரெக்னென்சி இல்லையா. ஸோ அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து தான் அவங்க அபார்ஷன் பண்ணிவிட்டாங்க. ஸோ ஏற்கனவே அந்த பகுதி வந்துட்டு கொஞ்சம் டெலிகேட்டு, கொஞ்சம் ரிஸ்கி. அதனால வந்துட்டு அந்த கொஸ்டின் உங்களுக்கு வேண்டாம். நம்ம நார்மல் ட்ரை பண்ணலாம். 4 years கேப், 4-5 years கேப் இருக்குது ஃபஸ்ட் குழந்தைலேருந்து. பட் கிவன் யுவர் சிச்சுவேஷன் இட்ஸ் டோட்லி நாட் சேஃப் ஃபார் யூ அப்படி சொன்னாங்க. ஸோ ஐ அக்ரி, பை ப்ரிட்டி மச் அக்ரி. ஸோ அதை தான் வீட்டில் சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது. லைக் ஏன் இப்போல்லாம் பண்ணுறாங்களே நார்மல், நீ ஒன்றும் பண்ணாத, நீ ஒன்றும் டோன்ட் வரி அபவுட் இட், கடவுள் உனக்கு நார்மல் தருவாருன்னு எல்லாரும் ப்ரேயர் பண்ணுறாங்க. சுகப்பிரசவமாகவும் சொன்னாலும் மெடிக்கல் நாலேஜ் இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் ஜெல்பிக்கு அது எப்படி அவளுக்கே ஆச்சு, நீ ஹைட்டாக இருக்க, நீ வெயிட்டாக இருக்க, அதெல்லாம் இல்லை, அந்த பொண்ணுக்கு எப்படி திரும்ப ஆச்சு, இப்படியே தான் they keep saying. But after one point there's no point in you explaining it to them. நம்ம எவ்வளோ அந்த மெடிக்கல் ரீசனிங்கை சிம்பிள் லேமன் டேர்ம்ஸில் போட்டு அவங்களுக்கு உட்கார வச்சு குழந்த மாதிரி சொன்னாலும் அது 5 நிமிஷம் தலையை ஆட்டிட்டு அது இல்லைம்மா அவங்களுக்கு ஆச்சு, கடவுள் விட மாட்டார் அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ ஐம் லைக் ஓகே, தே ஆர் நாட் கோயிங் டு அக்செப்ட் அட் ஒன் பாயிண்ட், அட் எனி பாயிண்ட், சாரி. அதனால் ஜஸ்ட் சரி ஓகேம்மா நீங்கள் அப்படியே நினச்சிக்கோங்க, நீங்கள் அப்படியே ப்ரேயர் பண்ணுங்கள், மேபி miracles can happen அப்படின்னு. பட் ஐ வாண்ட் திஸ் டு கோ ஆஸ் ஸ்மூத் as பாசிபிள். சடனாக ஏதாவது ஆகி எனக்கோ பாப்பாக்கோ நான் வந்துட்டு எனக்கு ஏதாவது ஆனாலும் என் குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வாயில் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் இல்லாமல் என் குழந்தைங்க இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு பி தேர், ஐ வாண்ட் டு பி சேஃப் த்ரூ திஸ் ப்ரெக்னென்சி, ஐ வாண்ட் டு make it out of this pregnancy really safe. So I'm like going with the doctor's idea. So I'll have a C-section again. அதுக்கப்புறம் வழியில் அழுவேன், அதெல்லாம் நார்மல், அதெல்லாம் பண்ணிக்கலாம். But I'm really not opting for a natural delivery given the risks to myself and the baby in it. So இவ்வளோதான் guys. So hopefully you guys have forgiven me already. மன்னிச்சிட்டிங்களா இல்லை மன்னிக்கலையான்னு தெரில, மன்னிச்சிடுங்க தயவு செஞ்சு. And thank you for watching my baby shower. I felt really nice sharing it with you guys. So இதுக்கப்புறம் I'll start posting. இதுவுமே வந்துட்டு I didn't tell anybody that I'm going to start posting about the pregnancy. என் தங்கச்சிக்கு மட்டும் தான் சொன்னேன். இதே வந்துட்டு எங்கள் மாமியார், எங்கள் மம்மி இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க. I don't know if my husband has watched it. He's just quite அமைதியாக இருக்கார். நான் கேட்கல பார்த்தீங்களா அப்படின்னு. பட் ஏதோ சொல்ல பார்த்துருப்பாரு, கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் போயிருக்கேன். ஹி ஷுட் ஹவ் சீன் இட், பட் ஹி ஹாசன்ட் டோல்ட் மீ. ஏன் போட்டேன்னா எந்த கேட்கல. ஹீஸ் லைக் நார்மல். ஸோ தட்ஸ் குட். ஸோ ஸ்டே வித் மீ அண்ட் வில் கீப் போஸ்டிங் வீடியோஸ். லெட்ஸ் வாட்ச் ஈச் அதர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் லவ் அண்ட் சப்போர்ட் த்ரூ அவுட் மை லாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக, ரொம்ப கன்சோலிங்காக நிறைய வேர்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா gratitude and thanks. So God has given me yet another chance, and thanks to God, thanks to you, thanks to my family most of all, and bye bye.